எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு தன்னோட லீவ் டேஸில் சும்மா இருந்த பார்த்தா ஃபாரின்லேருந்து அவங்களோட பாட்டியை பார்த்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி புதுக்கோட்டைக்கு வரான். அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவன் பாட்டி பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னப்பா பார்த்தா, எப்படி இருக்கா, ரொம்ப நாள் ஆச்சு, இப்போதான் இந்த பாட்டியை பார்க்கறதுக்கு உனக்கு நினப்பு வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, உங்களுக்கே தெரியும் சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகிறது தான் என்னோட கனவு, அதுக்கு நான் ரொம்ப கடின உழைப்பை போட்டு படிச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச பர்சன் நீங்கள் மட்டும்தான், நான் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே நான் உங்களை மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே பாட்டி கண்லேருந்து ஆனந்த கண்ணீராக வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி, சரி சரிப்பா, நீ போயிட்டு கை கால் மூஞ்செலாம் கழுவிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், காஃபி குடிக்கிறியா டீ குடிக்கிறியா அப்படின்னு ரொம்ப பாசமாக கேட்டாங்க. அதுக்கு பார்த்தா, இல்லை பாட்டி, நான் உங்கள் கையில் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் முதல்ல சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கால் கழுவுறதுக்கு போனான். பாட்டி கூட இருந்து பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இப்படியே ஒரு 4 நாள் போச்சு. மறுநாள் சாயந்தரம் பார்த்தா அவரோட பாட்டிகிட்ட வந்து, பாட்டி நான் இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பாட்டி, என்னப்பா பார்த்தா அதுக்குள்ளே கிளம்புற, நீ ஒரு மாதம் இருந்துட்டு போவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, என்னோடய எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நான் அங்கே போயிட்டு என்னோடய வேலைக்கு நான் ரெடி பண்ணணும், என்னோடய வேலைக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு பாட்டியும் சோகமாக சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. நைட்டுக்குள்ளே அவன் எல்லா பேக்கிங்கும் முடிச்சுட்டு பாட்டிகிட்ட வந்து, பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு பாட்டி, இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. திருநூறு எடுத்துகிட்டு வராங்க. கையில் ஒரு 100 ரூபா வச்சுருக்காங்க. அவன் பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். பாட்டி திருநூறு பூசி விட்டு அந்த 100 ரூபாயை அவன்கிட்ட தராங்க. இதெல்லாம் பார்த்த பார்த்தாக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அதனால் அவன் கண்லேருந்து ஆனந்த கண்ணீர் வந்து, பாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டான். போகிற வழியில் பார்த்தா அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டான முகிலனை பார்க்குறான். பார்த்த உடனே 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். எப்படிடா இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. உடனே முகிலன் கேட்குறான், என்னடா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த சைடு வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே பார்த்தா சொல்கிறான், இல்லைடா பாட்டி வீட்டில் வந்து ஒரு 4 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், பாட்டியை பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே முகிலனுக்கு அவ்வளோ ஷாக். என்னடா சொல்கிற, பாட்டியா, நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், உன்னோட ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லை, எல்லாமே தொலைஞ்சிருச்சு, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும், ஆனால் முடியல அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா கேட்கும்போது உடனே முகிலன் சொல்கிறான், உங்கள் பாட்டி இறந்து 2 வாரம் ஆச்சுடா அப்படின்னு சொல்கிறான். உடனே பார்த்தா சொல்கிறேன், என்னடா வளர்றேன், நான் இப்போ தான் பாட்டி கூட 4 நாள் இருந்துட்டு வந்தேன், பாட்டி கையால் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வந்தேன், நீ என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்ட உடனே முகிலன் சொல்கிறான், இல்லைடா உங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, உங்கள் பாட்டிக்கு சரியான சடங்கு எதுவுமே பண்ணலை, இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அனாதை போன மாதிரி தான்டா புதைச்சோம், யாருமே இல்லாததுனால அப்படின்னு சோகமாக சொல்கிறான். பார்த்தா உடனே பதறி அடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு திரும்பி ஓடி போகிறான். முகிலனும் பின்னாடியே ஓடி வரான். பார்த்தா ஓடி வந்து பாட்டி வீடை பார்க்கும்போது பாட்டியோட வீடு பூட்டிருக்கு, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒட்டடை அடைஞ்சு தூசியாக இருந்துச்சு. இதை பார்த்த உடனே பார்த்தாக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த கையில் வச்சுருந்த அந்த 100 ரூபா நோட்டை எடுத்து பார்த்து ரொம்ப அழுகுறான். பார்த்தா முகிலனை பார்த்து, எனக்கு பாட்டியோட சமாதியை காட்டுறா அப்படின்னு சொல்கிறான். உடனே 2 பேரும் பாட்டியோட சமாதிக்கு போகிறாங்க. பாட்டியோட புதைச்சி வச்ச இடத்துல பார்த்தா எல்லா சடங்கு சம்பிரதாயமும் பண்ணுறான். இதெல்லாமே பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டியோட சமாதியிலேருந்து பாட்டி வெளியே வந்து அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு பாட்டியோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தாவும் ரொம்ப சோகமாக பாட்டியை நினச்சிட்டே ஃபாரின் கிளம்பி போயிடுறான். இது இன்னைக்கான ஸ்டோரி. உங்களுக்கு இந்த பாட்டி பேரன் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.